வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பகுலகம். நாம் இன்னைக்கு இந்த vlogல மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். கூடவே ஒரு சூப்பரான லன்ச் ரெசிபி பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. சும்மா பால்கனியில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கோம். நல்லா ஃப்ரெஷ் ஏர் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. அப்படியே நம்ம குட்டீஸ் எல்லாம் இங்கே விளையாடிட்டுருக்காங்க. அப்புறம் லன்ச் செய்கிறதுக்கு ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து துருவி தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி லன்ச் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பட்டாணியில் புலாவ் செய்ய போகிறோம். தேங்காய் பால் செய்கிறதுக்கு நம்ம தேங்காய் துருவும் போது நல்லா ஓடோட ஃபுல்லாக நம்ம துருவாமல் கொஞ்சம் விட்டுட்டு துருவுனா நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு தக்காளிலாம் தேவையில்லை, வெறும் வெங்காயம் மட்டும்தான். இப்போ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பச்சை மிளகா, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, வெங்காயம் 2, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரைஸ் ஊற வச்சுருக்கேன். தேங்காய் பாலுக்கு வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை நம்ம அதில் வச்சிடலாம். குக்கர் நல்லா வந்து சூடு ஏறினதும் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் நெய் வந்து சேர்த்துக்கோங்க. நெய் வந்துட்டு நல்லா சூடேறி அது வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு எண்ணெய் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நெய் வந்து தேவையில்லை, இல்லை நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நெய் வந்து நீங்கள் சேர்க்காமலே இருக்கலாம். நெய் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், பட்டை, 2 கிராம்பு, இதெல்லாமே நம்ம வந்துட்டு அது கூடவே சேர்த்துக்கிறோம். இதெல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுறலாம். இதெல்லாம் வறுபட்டதும் நம்ம வெட்டி வச்சுருக்க 2 பச்சை மிளகாயை நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காரம் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாயை கூட இன்னும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். அது வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான நம்ம உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து வெங்காயம் சீக்கிரமாக கொஞ்சம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதும் நம்ம உரித்து வச்சுருக்க அந்த பச்சை பட்டாணியை வந்துட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணோடனே நம்ம ஊற வச்சுருக்க அந்த அரிசி இருக்குல்ல, அரிசியை வந்து நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு நான் எடுக்கலை. ஸோ நான் வீட்டு அரிசியை வந்துட்டு பொன்னி அரிசி தான் இது, அதை வந்து நான் வந்து இது ஊற வச்சுருக்கேன். இப்போது அரிசி எந்த கப்பில் நம்ம வந்து அளவு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம தேங்காய் பால் வந்துட்டு 2 கப் அளவுக்கு நம்ம இது கூட சேர்த்துக்கிறோம். தேங்காய் பால் வந்து ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்குது, கம்மியாக தான் சேர்த்துப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அது கூட நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் மீதியை. தேங்காய் பால் சேர்க்கும்போது இந்த ரைஸ் வந்துட்டு ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்களும்
ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது ஒரு கொதி வர வரைக்கும் பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி எடுத்து நம்ம மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம விசில் போட்டு நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம். 2 விசில் வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். விசில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரைஸ் ஊற வைக்கிறத பொறுத்து தான் இருக்குது. எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி விசில் வந்து வச்சுக்கோங்க. இப்போது குக்கரில் ப்ரெஷர் எல்லாம் இறங்கிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ ரொம்பலாம் குழையலை, சாதம் நல்லா உதிரியாகவே இருக்குது, நல்லாவே வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த சாதத்துக்கு சைட் டிஷ் வந்துட்டு வத்தல் வந்துட்டு நம்ம வறுக்கிறோம். நீங்கள் அப்பளம் இல்லை உங்களுக்கு எது சைட் டிஷ் தேவையோ நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சமாக வத்தல் வந்து வறுத்துருக்கேன். இது வந்து நம்ம ஒரு ஈஸியாக டக்குன்னு ரெடி பண்ணுற ஒரு லன்ச் ரெசிபி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இட்லி மாவு வந்து காலியாக போகுது. ஸோ நான் இட்லிக்கு வந்து ஊற வைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி கொட்டியிருக்கிறது ஆர்கானிக் இட்லி அரிசி. இப்போ வந்துட்டு அது தீர்ந்தனால நான் வந்துட்டு கடையில் இருக்க அரிசி வந்து மீதி வந்து நான் கொட்டுறேன். ஆர்கானிக் ரைஸ் வந்து சாப்பிட்றனால நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அதையே ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுத்துக்குமே கலர் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. நான் வந்து கொஞ்ச நாளாகவே ஆர்கானிக் ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு ஈவினிங் போல் சும்மா ஒரு அவுட் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்புனோம். ஸோ கீழே வந்துட்டு பேஸ்மெண்ட் வந்து போயிருக்கோம். ஸோ கார் பார்க்கிங்கில் காரில் வந்துட்டு சும்மா ஒரு ரவுண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். வந்து ஸ்டார்ட் பண்ணியே வந்துட்டு ரொம்ப நாள் ஆகுது. அநேகமாக 2 months ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாச்சு. லாக்டவுனுக்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நாங்கள் வெளியில் போகிறோம். சேஃபாக தான் கிளம்புறோம். நாங்கள் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. இவ்வளோ நாளாக வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தோம். ஸோ சும்மா குட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு சும்மா பக்கத்தில் கொஞ்சம் தூரம் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோம். பெருசாக ஒன்றும் டிராஃபிக்லாம் இன்னும் கிடையாது. ஆக்சுவலாக ஃபுல்லாக இன்னும் லாக்டவுன் வந்துட்டு ரிலீஸ் பண்ணலை. கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே பெங்களூரில். ஸோ எசென்ஷியல்ஸ் மட்டும்தான் வந்து ஷாப்லாம் ஓப்பன் ஆகிருக்கு. மற்ற ஷாப்ஸ்லாம் ஓப்பன் ஆகலை. இது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனி இது. ஸோ எங்கள் ஹஸ்பண்டுடைய ஆஃபீஸ் சைடு தான் சும்மா போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்புனோம். திரும்பவும் நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் போகும்போது வாஷிங் மிஷினில் துணி வந்து போட்டு போயிருந்தேன். ஸோ அது வந்துட்டு இப்போ எடுத்து நான் வந்துட்டு எல்லாமே ட்ரை பண்ணுறேன். இந்த ஸ்டாண்ட் வந்து நான் ஏற்கனவே வந்துட்டு வீடியோவில் வந்து நான் போட்டிருப்பேன். இதை பற்றி தெரியாதவங்க அந்த வீடியோ வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பெட் ஸ்ப்ரெட்டு பெட்ஷீட்லாம் வந்துட்டு இது கூட வாஷ் பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து சீலிங்கில் பார்த்திங்கன்னா வந்துட்டு கிளாத் ட்ரை பண்ணுறதுக்கு ஹேங்கிங் மாதிரி இந்த ஸ்டீல் ராடு இருக்கும். ஸோ இது மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். துணியெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஈவினிங் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு குடிக்கிறோம். என் பையன் பார்த்திங்கன்னா இந்த காஃபி கப்பில் தான் குடிப்பான் டெய்லியும். இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஸோ அவங்களுக்கு காஃபிலாம் போட்டு ஸ்நாக்ஸ்லாம் வச்சு எடுத்து கொடுத்துட்டு நாங்களும் வந்துட்டு காஃபிலாம் முடிச்சிட்டோம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸும் ஏதாவது கேட்பாங்களா, இல்லை அவங்க வந்துட்டு டீ குடிப்பாங்களா, காஃபி குடிப்பாங்களா, எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அடம் பிடிப்பாங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மாவுக்கு வந்து ஊற வச்சுருந்தேன்ல, ஸோ இது வந்துட்டு நான் இட்லிக்கு வந்து அரைச்சிட்ருக்கேன். மாவு முடிய போகுது. நான் வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்துட்டு ஒரு 3 days அல்லது 4 daysக்கு வச்சுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது தெனை
கம்பு அந்த மாதிரி அதில் வந்துட்டு நான் மிக்சர் ஜாரில் மாவு அரைச்சி வச்சுப்பேன். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது செஞ்சுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா வெளியில் கொஞ்சம் நேரம் பால்கனியில் போயிட்டு வெளியில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ இதுதான் வந்து நைட் வியூ. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த விலாக் ஓப்பனில் வந்துட்டு நான் காமிச்சிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் லைட்டெல்லாம் போட்டிருப்பாங்க ஈவினிங் ஒரு 6 o'clock. ஸோ மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக இங்கே பெங்களூரில் வந்து மான்சூன் வந்து ஆரம்பிச்சிருச்சு. யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு பெங்களூர் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். பெங்களூருடைய கிளைமேட் வந்து பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். யார் யாரெல்லாம் இங்கே பெங்களூரில் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.